ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் வந்து கர்நாடகா பெங்களூரில் இருக்குது. ஸ்ரீ கோவர்தன சேஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் உள்ளே வரதால் மொபைல் அலௌட் இருக்குமா இல்லையான்னு தெரியல, வீடியோலாம் எடுக்கலாமான்னு தெரியல. அதனால் நாங்கள் உள்ளே வரும்போது எந்த வீடியோ கிளிப்பும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் கேட்டோம் பூசாரிக்கிட்ட, சார் வீடியோலாம் எடுக்கலாமான்னுட்டு. ஓகேம்மா வீடியோலாம் எடுக்கலாம், பட் நோ செல்ஃபீஸ்ன்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 50 ருபீஸ் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த டோக்கனை நாங்கள் பூசாரி கையில் கொடுக்கும்போது அவர் ஒரு 2 விளக்கு கொடுத்தாரு. இதை நீங்கள் சாமியை ஒரு 3 ரவுண்டு சுற்றிட்டு பாதத்தில் வச்சுருங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் ரவுண்ட் பண்ணி சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் அருணாரெக்ஸ், நீங்கள் கூட சும்மா தானே இருக்கீங்க, வந்து சுற்றுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறது, நோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் கையிலையும் கொடுத்தேன். அவரும் ஓகே நானும் சுற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவரும் 3 ரவுண்ட் சுற்றிட்டு இருந்தார். அந்த கேப்பில் நானும் ஈஷாந்தும் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கே பெரிய மேட்லாம் போட்டிருக்காங்க, உட்காந்து தியானம் பண்ணலாம். அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருந்தது. நான் சின்ன வயசில் லிட்டில் கிருஷ்ணாவில் தான் இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். அதுக்கு எனக்கு டிவியில் பார்த்ததெல்லாம் நேரில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங். நிஜமாகவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. உள்ளே வரும்போது எங்களுக்கு கிருஷ்ணர் தான் இங்கே இருப்பாருன்றதே எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு கூட எங்களுக்கு தெரியல. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ். அழகாக தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உக்காந்துட்டு போகலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பாறைங்கள்ங்க. பாறையில் இதெல்லாம் செதுக்கியிருக்காங்களான்றது எனக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்குது. தன்னோட சுண்டு விரலில் எப்படிடா அவ்வளோ பெரிய பாறையை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப கொஷினாக கேட்டுட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஈஷாந்த் அந்த பாறையெல்லாம் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தான். உள்ளே சாமியை கும்பிடுடான்னு சொன்னால் கும்பிடலை, இங்கே வெளியே வந்து சிலையெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தால் குகை மாதிரியே தான் எக்ஸிட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாட்டுத்தொழுவம் கூட இன்க்ளூட். நாங்கள் போகிற டைமில் மாடுங்கள்லாம் இருக்கலை, வெறும் எம்டி பிளேஸ் தான் இருந்தது. அப்புறம் ஃபுல் அவுட்டராக வெளியே போய் நாங்கள் கோயில் ஃபுல் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னு போட்டிருக்கோம் பாருங்கள். பெரிய மலைக்கு சென்டரில் ஒரு குகைக்குள்ளே வந்தால் இவ்வளோ அழகான ஒரு கோயில். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அண்ட் லவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவும் தேவை. லாஸ்ட்டாக எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணாவோட வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். रुद्रधनुः समसमान स्वधनुष्टङ्कार भय